தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் தூங்கி எழுந்து இப்பொழுது கைகோர்த்து கொண்டிருக்கிறார். காணும் ஆட்சி பொறுப்பிற்கு திமுக வந்தவுடன் அவர் எங்க போனாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டெல்லியில அமித்ஷா வீட்டு வாசல்ல கார்ல வெளியில வராரு. வெளியில வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் அங்கே சூழ்ந்து கொள்ளும் பொழுது முகத்தை ஒரு கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சுக்கிறார், மறைச்சுக்கிறாரு. கேட்டா தொடச்சுக்கிட்டேன்னாரு. யாரை பார்த்து அப்படி வேர்த்தது? திடீர்னு உள்ள இருக்கவங்களை பார்த்து வேர்த்ததா, வெளியில இருக்க பத்திரிகையாளர்களை பார்த்து வேர்த்ததா தெரியவில்லை. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதிமுக அலுவலகத்தையே டெல்லிக்கு மாத்திட்டாங்க. இப்ப அதிமுக அலுவலகம் எங்கன்னு கேட்டீங்கன்னா திரு அமித்ஷா அவர்களுடைய வீடு தான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம். யாரோட யாருக்கு சண்டையா இருந்தாலும் எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் அங்கதான் போய் தீக்கணும். இங்க யாரும் யாரோடையும் பேச முடியாது, பேசிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தோடு கீழடியிலே தமிழர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அகழ்வாய்வுகளை கண்டெடுத்திருக்கிறோம். மற்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் மொழி வடிவம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, வியாபாரம் என்றால் என்னவென்றே புரியாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, அங்கே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த தொன்மையை சொல்லக்கூடிய நாகரீகம், தமிழர்களுடைய நாகரீகம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகளை நாம் ஆய்வறிக்கைகளாக வெளியிடுகிறோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்திற்கு கிடையாது. திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, அதிமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். அந்த அம்மா கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது. வந்து வேணாலும் வந்து பாருங்க. நீங்களும் ஆள் வச்சு உடைச்சு பார்த்தீங்க, ஒன்னும் நடக்கல. ஆள் வச்சு அதிமுக கட்டடத்தை நொறுக்கி பார்த்தீங்க, நொறுக்க முடியல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம், இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம், 2 தெய்வங்களும் அதிமுகவை எங்களுக்கு அருள்புரிந்து காத்தல்கிறது. நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க, அதிமுக உடைக்க சதி செஞ்சீங்க, அதிமுக பிளக்க சதி செஞ்சீங்க. அதிமுகவை இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்தில் முயற்சி செஞ்சீங்க. அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். இது தொண்டர்களால் நிறைந்த கட்சி. ஆகவே இது உழைப்பால் உயர்ந்த கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. அத்தனை தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனையோ பேரை கொம்பு சிவி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் எத்தனையோ வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவோ சோதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை சோதனையும் இங்கே இருக்கின்ற மக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர் மூலமாக தூள் தூளாக்கப்படும். திரு கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்து விட்டு செல்லலாம். இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். திமுக 2ஆ போச்சு, 2ஆ பிளந்து கிடந்தது. கருணாநிதி தடுமையாறி கொண்டிருந்தார். அப்பொழுது அதை பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள். அதையும் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி தான் காப்பாற்றி கொடுத்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம், மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம். மக்களுக்காக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிக்காக இருந்தாலும் சரி. ஆனா திமுக எப்பொழுதுமே மக்களுக்கு உதவி செய்து கிடையாது,
தாங்களோடு இருக்கின்ற கட்சிக்கும் உதவி செய்ய, கூட்டணி கட்சிக்கும் உதவி செய்த வரலாறு கிடையாது என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு குன்னூர் நகர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு தங்குதல் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் கிட்டத்தட்ட எம்ரால்டு கூட்டுக்குடி திட்டம் 95 கோடியில் நிறைவேற்றப்பட்டு இந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கோத்தகிரி பகுதியில் சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் அளக்கரை கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் ஸ்ரீ ஹெத்தை அம்மன் திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் அரசு விடுமுறை விட்டதும் அதிமுக அரசாங்கம். படுகர் சமுதாய மக்கள் பல காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்று, அதுவும் அதிமுக ஆட்சியிலே பரிந்துரை செய்யப்பட்டது. மீண்டும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக்கொள்ளப்படும். சுமார் 40 ஆண்டு காலமாக சான்றிதழ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே போல திமுக ஆட்சியில் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பல திட்டங்களை திறந்து வச்சாங்க. மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகை வரும் வாகனங்களால் குன்னூர் நகரப்பகுதியில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்க காட்டேரி பகுதியில் இருந்து உதகைக்கு கேத்தி பாலாடு வழியில் 3வது மாற்றுப்பதை சுமார் 121 கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகள் அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திட்டத்தை வேகப்படுத்தி துரிதப்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அதேபோல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் படுகு சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரைக்கும் அதுக்கு எந்த முயற்சியும் விடிய அதிமுக அரசு எடுக்கல. குன்னூர் நகராட்சி கடையில் வாடகை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கு பல மடங்கு வாடகையை உயர்த்திட்டாங்க. அது கூட அதிமுக ஆட்சியில் அறிக்கை விட்டோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவருக்கு அந்த கடைக்காரெல்லாம் அழைத்து அதற்கு உண்டான தீர்வு காணப்படும். அதே பச்சை தேயிலை, இங்கே இருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த தேயிலை உற்பத்தியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதற்கு பச்சை தேயிலைக்கு ஒரு கிலோவுக்கு 2 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம். அதை உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தவருக்கு பச்சை தேயிலைக்கு அதிமுக அரசு மானியமாக அவங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும். அந்த பச்சை தேயிலைக்கு ஏற்கனவே மானியம் கொடுத்தது போல கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் டான்டி அந்த தோட்ட தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் அவர்களை அழைத்து தீர்வு காணப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். குன்னூர் நகரப்பகுதியில் கொண்டு வரப்பட்ட கூட்டுக்குடி திட்ட பணிகள் கொண்டாந்த அதிமுக ஆட்சியில் அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதனால் அடிக்கடி அங்கே பழுது ஏற்பட்டு முறையாக தண்ணீர் கிடைக்கவில்லை என்று புகார் கொடுத்துருக்கிறீங்க. அதிமுக ஆட்சிக்கு அந்த பழுதெல்லாம் நீக்கப்பட்டு முறையாக உங்களுக்கு குடிநீர் குன்னூர் நகர மக்களுக்கு தேவையான அளவுக்கு குடிநீர் வழங்கப்படும். அதே போல குன்னூர் நகரத்தில் வாகன நெரிசலை போக்க வேண்டும் என்பதற்காக நவீன வசதியுடன் பார்க்கிங். இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக விளங்கிய மரியாதைக்குரிய உஷா அவர்களே, திரு கே மாதவன் அவர்களே, குன்னூர் நகர கழக செயலாளர் திரு டி சரவணகுமார் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு கே.பி. ஹேம்சந்த் அவர்களே, திரு பேரட்டி பி. ராஜ் அவர்களே, திரு எஸ்.எம்.டி. தங்கவேல் அவர்களே, திரு கே. கிருஷ்ணன் அவர்களே, திரு ஏ. குமார் அவர்களே, திரு எஸ். வேலு ஸ்டீபன் அவர்களே, பேரூர் கழகத்துடைய செயலாளர் திரு எஸ். சதீஷ்குமார் அவர்களே, திரு டி. கிச்சா என்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு என். சிவகுமார் என்ற ரஜினி அவர்களே, மற்றும் கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற பாஜக பல்வேறு மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளே, தமாக மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு நிர்வாகிகளே மற்றும் வருகின்றிருக்கின்ற கழகத்துடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து